வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிரண்டை துவையல். அதுக்கு நான் 1 கிண்ணம் நெறைய பிரண்டை எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிரண்டைய சுத்தம் பண்ணும்போது நான் வந்து கையில க்ளவுஸ் போட்டுட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா, இந்த பிரண்டை கையில பட்டுனா நல்லா ஊறல் எடுக்கும். பிரண்டையில உள்ள நார்களெல்லாம் நம்ம உரிச்சு எடுத்துறணும். எலசா இருந்துன்னா நார் ரொம்ப இருக்காது. முத்தலா இருந்துன்னா நார் நெறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம உரிச்சு எடுத்துறணும். எடுத்துட்டு 5, 6 தண்ணி கழுவி எடுத்திருக்கேன். இதெல்லாம் நமக்கு வதக்கி அரைக்கிறதுக்கு ஒரு 10, 15 சின்ன வெங்காயம், ஒரு 20 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. அப்புறம் ஒரு 3 ஸ்பூனு உளுந்தம்பருப்பு, 2 வத்தல். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, கருவேப்பிலை, ஜீரகம், ஒரு 2 சொல புளி, உப்பு. அப்புறம் நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெயில தான் நம்ம வதக்கி அரைப்போம். இனி நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் சட்டி அடுப்பில வச்சுட்டேன். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 வத்தல். இதை நல்லா செவக்க வறுக்கணும். வறுத்துட்டு அதை மாற்றியாச்சு. அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா செவந்தாச்சு. இப்போ இதையும் மாற்றிடணும். மாற்றிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நம்ம இப்போ பிரண்டையை வதக்கணும். பிரண்டை வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம குறைஞ்ச தீயில அதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் போடணும். அப்பப்போ கிளறி விட்டால் போதும். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இப்போ பிரண்டை வெந்துடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லி இலை, கருவேப்பிலை, ஜீரகம், 2 சொல புளி, உப்பு இதையும் சேர்க்கணும். சேர்த்து இதை 1 நிமிஷம் மட்டும் நம்ம கிளறி விட்டால் போதும். ரொம்ப நேரம் இதை கிளறண்டாம். இனி நம்ம அதெல்லாம் ஆற வைக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்தம்பருப்பும் வத்தலும் நான் வந்து நைஸாக திரிச்சிட்டேன். திரிச்சிட்டு அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த பிரண்டை, உப்பு, புளி, ஜீரகம், கருவேப்பிலை, மல்லி இலை இதெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்து இதை நம்ம பல்ஸில் அரைய விடணும். இந்த பிரண்டையில் நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் கொஞ்சம் நார் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தண்ணி ஒரு சொட்டு கூட இதில் விடலை. தண்ணி விடாமல் தான் பல்ஸில் அரைச்சிருக்கேன். இனி இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வதக்கின சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதையும் சேர்த்து நல்லா அரைக்கணும். நைஸாக அரைக்கணும். சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் நீர்ச்சத்து இருக்கும். அதனால் நம்ம இதில் தண்ணி விட வேண்டிய அவசியமே இல்லை இந்த துவையலில். சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியிலேயே இது நல்லா நைஸாக அரைஞ்சிரும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம அரைச்சி முடித்ததுக்கு அப்புறமாவும் இதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சுடுசோறில் நம்ம விரைச்சி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரண்டை எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. அதனால் கிடைக்கும்போது வாங்கி இதை செய்து சாப்பிடுங்க. மூட்டு வலியெல்லாம் இருந்தால் சரியாகும். இந்த பிரண்டை வந்து அவ்வளோ நல்லது. செய்து பாருங்கள்.